இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 26வது நாள். 26வது நாளாகிய இன்று இந்த தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய இந்த வல்லமையுள்ள வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்திரளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தரலும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய தியானத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதிய கடிதத்தின் 4வது பகுதி. பவுல் அடிகளார் ரோமில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய இந்த கடிதம், இது அற்புதமான கடிதம், ஒரு புதுமையான கடிதம். ஏன்னா நற்செய்தி முழுவதும் இதில் அடங்கி உள்ளது. இந்த 4வது பகுதியின் இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 4வது பகுதி எங்கே ஆரம்பித்தது? ரோமையர் 6வது அதிகாரத்தில் ஆரம்பித்து ரோமையர் 8வது அதிகாரத்தில் முடிவடைகிறது. இந்த பகுதியின் முக்கியமான கருத்து, தூய்மையான வாழ்வு எப்படி வாழ்வது. இதற்கு உதவி செய்பவர் தூய ஆவியானவர். முழுக்க முழுக்க நமக்கு உதவி செய்பவர் தூய ஆவியானவர். இப்பொழுது நாம் இந்த பகுதியின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். 8வது அதிகாரத்தோட முடிவு இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இறுதி கட்டம், இந்த பகுதியோட இறுதி கட்டம். அன்பானவர்களே, நேற்று தினம் நாம் 8வது அதிகாரம் 30வது வசனம் முடிய நாம் தியானித்தோம். அருமையான ஒரு தியான சிந்தனை அது. நம்மை ஆண்டவர் முன் அறிந்து நம்மை முன் குறித்து வைத்தாராம். நம்மை தேர்ந்தெடுத்தார். முன் அறிந்து நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை முன் குறித்து வைத்தாராம். அப்புறம் நம்மை அழைத்தாராம். அழைத்த பிறகு அவருக்கு ஏற்புடையவர் ஆக்கினாராம். அதற்கு பிறகு அவருடைய மாட்சியில் பங்கு பெற செய்தார். செய்வார் இல்லை, செய்தார். எவ்வளோ அற்புதமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்கோம். நம்ம ஏனோ தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அதை வாசித்து தியானித்து பாருங்கள். இப்பொழுது நாம் அடுத்த வசனத்திற்கு வருகிறோம். 31வது வசனத்தில் நாம் தியானிக்க போகிறோம். 31வது ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அப்போது பவுல் அடிகளார் இப்போ என்ன சொல்கிறார்? 31வது வசனம், verse 31. இப்போ நாம் என்ன சொல்வது? கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? பலர் இந்த வசனத்தை பல வழிகளில் பல காரணங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். நன்றாக கவனிங்கள். கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது பைபிளில் அது எந்த பின்னணியில் வருகிறது என்று நம்ம பார்த்தால் உண்மையிலே நல்லா இருக்கும். அப்போ அந்த வசனத்தோடு இந்த அர்த்தம் சரியாக ஆழமாகவும் சரியாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா ஏனோ தான் என்று எப்போ வேணால் அந்த வசனத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு யாராவது எதிரிங்க நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா, நமக்கு பிடிக்காதவங்க வேலை செய்ய இடத்துல நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனே கடவுள் நம் சார்பாக இருக்காரு, நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? அப்படியெல்லாம் அன்பார்ந்தவர்களே, அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடாது இறை வார்த்தையை. இங்கே எதுக்கு எந்த பின்னணியில் வந்திருக்குன்னா, சென்ற அந்த வசனம் முடிந்து நம்ம நேற்று தியானித்த அந்த வசனம் 29, 30வது வசனத்தின் பின்னணி தான் வந்திருக்கு. அதாவது நம்முடைய லட்சியம், கடவுள் நம்ம எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? இயேசுவை போல நம்ம மாற்ற வேண்டும் என்பதற்காக. இயேசுடைய சாயலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது தாங்க அற்புதமான கடவுளுடைய ஒரு திட்டம். இது தாங்க அவருடைய திட்டம், தி பிளான் ஆஃப் காட். நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அந்த மகனுடைய சாயலாக மாற வேண்டும். அப்போ இந்த திட்டத்திற்கு எதிராக யார் நிற்க முடியும்? அதுதான் இந்த 31வது வசனம். கடவுள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் நமக்கு சார்பாக அவர் இருக்காரு. இந்த திட்டத்தை உடைக்கவோ இந்த திட்டத்தை இல்லாமலாக்கிறதுக்கோ யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? ஏன்னா கடவுளே நம் சார்பாக இருக்காருல்ல இந்த திட்டத்தில். காட் இஸ் ஆன் அவர் சைடு. கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது இந்த திட்டத்தை யாரும் இல்லாமலாக்க முடியாது, உடைக்க முடியாது, அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த திட்டத்தை கடவுள் நிறைவேற்றுவார்.
ஒருத்தரால் முடியாது, எந்த தீய சக்தியால் முடியாது, எந்த மனிதனால் முடியாது, இயற்கையில் எந்த சக்தியால் முடியாது, வானத்திலும் பூமியிலும் எந்த சக்தியால் முடியாது. ஏன்? ஒரே காரணம், கடவுள் நம் சார்பாக இருக்கிறார். எவ்வளோ ஆறுதலும் உற்சாகத்தையும் தரக்கூடிய வார்த்தைகள். அடுத்து 32வது வசனம், அருமையான வசனம். கடவுள் தம் சொந்த மகனை பாராமல் நமக்காக ஒப்புவித்தார். கடவுள் தம் சொந்த மகனையே பாராமல் நமக்காக ஒப்புவித்தார். அந்த மகனோடு சேர்ந்து, அந்த மகனோடு அனைத்தையும் அருள அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த மகனோடு நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் அருளுவார் அன்றோ? அனைத்தையும். ஒன்று, அந்த அனைத்தையும், இந்த வார்த்தை எனக்கு கேட்கும்போது வாசிக்கும்போது அற்புதமாக இருந்துச்சு. சொந்த மகன் என்று பாராமல் அந்த சொந்த மகனையே நமக்கு கையெழுத்தார், நமக்காக கையெழுத்தார். அப்படி இருக்கும்போது அந்த மகனோடு சேர்ந்து அனைத்தையும் அவர் தரமாட்டாரா? அனைத்தையும் தரமாட்டாரா? ஏன் பயப்படுறோம்? ஏன் கவலைப்படுறோம்? அப்போ இந்த வசனத்தோட பொதுவான அர்த்தத்தை பார்த்து அப்புறம் அதோடைய முக்கியமான அதோடைய பின்னணி அப்புறம் பார்ப்போம். இந்த வசனம் பொதுவான ஒரு வசனமாக நாம் ஒரு தியானித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா, ஏன் கடவுள் அனைத்தையும் தருகிறார்? இந்த மகனோட சேர்ந்து அனைத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். ஏன் அந்த வார்த்தை வந்துச்சுன்னா, அந்த ஒரு பொதுவான அர்த்தம் கொஞ்சம் நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு தியானமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளையில் முதல் கட்டளை என்னது? நானே கடவுள், என்னை தவிர வேற கடவுள் உங்களுக்கு இல்லாமல் இருப்பதாக. ஏன் என்னை தவிர வேற கடவுள் உங்களுக்கு இல்லாமல் இருப்பதான்னு சொன்னார். அந்த முதல் கட்டளை, 10 கட்டளையில் முதல் கட்டளை. என்ன காரணம்? அதோட பின்னணி என்ன? இதோட பின்னணி இல்லை, அதோட பின்னணி என்ன? அதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டில் இருந்த பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுள் அவங்க வைத்து கொண்டார்கள். ஒரு வியாதி வந்து அந்த வியாதியிலிருந்து குணமடைய ஒரு கடவுள், மழை வேண்டுமென்றால் அந்த மழைக்காக ஜெபிக்க ஒரு கடவுள், ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும்னா அந்த அறுவடைக்காக ஒரு கடவுள், அவர்கள் பயணம் செய்யும்போது பாதுகாப்பு வேணும்னா அதற்கென்று ஒரு கடவுள். இப்படி ஒவ்வொரு கடவுள். இல்லை ஏதாவது திருமணம் நடக்கணும்னா, அது குழந்தை பாக்கியம் வேணும்னா அதுக்கென்று ஒரு கடவுள், அல்லது தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெறணும்னா அதற்கென்று, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை அவங்க வைத்திருந்தாங்க. அப்போ அதோடைய பின்னணியில் தான் அந்த 10 கட்டளையோட முதல் கட்டளை கடவுள் கொடுத்தாரு. என்னை தவிர வேற கடவுள் உங்களுக்கு இல்லாமல் போவதாக. அதுதான் அதோட பின்னணி. இப்போ நம்முடைய இந்த வார்த்தைக்கு வருவோம். 32வது வசனம், ரோமர் 8:32. இப்போ அதே போல உங்களுக்கு வேற கடவுள் தேவையில்லை, நானே எல்லாம் அனைத்தையும் தர நான் வல்லவராக இருக்கிறேன், நானே உங்களுக்கு போதுமானவர், நானே உங்களுக்கு போதுமானவர். பார்த்தீங்களா? நீங்கள் இதுக்காக நீங்கள் வேற கடவுள்கிட்ட எங்கேயும் போக தேவையில்லை. அப்போ இந்த வசனத்தோட பின்னணி என்ன வருகிறது? அதாவது நம்முடைய லட்சியம் இயேசுவை போல மாறுவது, இயேசுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வது. இதற்காக, இந்த திட்டத்திற்காக, இந்த திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை நிறைவேற அனைத்தையும் நான் தருவேன். ஏன்னா என்னோட சொந்த மகனையே நான் உங்களுக்கு கையெழுத்தேன்ல. அப்போ இந்த திட்டத்தை, அடுத்த திட்டம் என்ன? சொந்த மகனை கையெழுத்த பிறகு அடுத்த திட்டம், இந்த மகனை போல நாம் வாழ்வேன். அந்த கனெக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கணும்? சொந்த மகனே அவர் அனுப்பினார் நமக்காக, நம்முடைய பாவத்திலிருந்து குற்றங்களிலிருந்து நாம் விடுதலை பெற, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க தம்முடைய இரத்தத்தை சிந்த வைத்தார் கடவுள். அப்போ அந்த மகனை அனுப்பிய பிறகு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அந்த மகனை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். அடுத்த ஸ்டெப், நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க மாட்டோம். நம்ம முதல் ஸ்டெப்லேயே இருக்கோம். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன கண்டினியூ பண்ணணும்? அதாவது அந்த இயேசுவை போல நீங்களும் நானும் மாறணும். இதற்காக இதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவர் தரப்போகிறார். எவ்வளோ அருமையான வசனம். அடுத்து 33வது வசனம், கடவுள் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? 33வது வசனம், கடவுள் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? கடவுளே அவர்களை குற்றமற்றவர்களாக காட்டுவார். கடவுளே அவர்களை குற்றமற்றவர்களாக காட்டுவார். ஒருத்தராலும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த படைப்பிற்கு முன்னதாகவே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார். எனவே இந்த பூமியிலும் வானத்திலும் யாருக்கும் நமக்கு எதிராக குற்றம் சாட்ட முடியாது. நீங்கள் திருவழிபாடு 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாருங்களேன்.
திருவழிபாடு, புக் ஆஃப் ரெவலேஷன், திருவழிபாடு 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் சாத்தான் நமக்கு எதிராக எப்பவுமே கடவுளுடைய முன்னணியில் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், இரவும் பகலும், டே அண்ட் நைட். இவன் செஞ்சு அந்த பாரு, இந்த பொண்ணு பாரு இப்படி பார்த்துட்டு இருக்கு, இந்த பொண்ணு பாரு இங்கே போயிட்டு, இந்த பையன் பாரு இப்படி செஞ்சு, இந்த ஆள் பாரு இங்கே செஞ்சு இப்படி போய் சொல்கிறாரு, இவர் பாரு லஞ்சம் வாங்குறாரு. இப்படி நமக்கு எதிராக சாத்தான் எப்பவுமே இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். ஏன்னா இவெல்லாம் உங்கள் பையனா, இவெல்லாம் உன் மகளா, இங்கே பாரு வாழ்க்கையை பாரு, நடத்தையை பாரு, இந்த ஆளோட பேச்சை பாரு, இதை வேலை சில இடத்துல பாரு எப்படி ஏமாத்துறாரு, குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் கடவுளை சொல்ல, நான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், முன்னமே எனக்கு அவர்களை தெரியும், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அப்போ கடவுள் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? கடவுள் அவர்களை குற்றம் மற்றவர்களாக காட்டுவார். எப்படி? இயேசுவின் திரு ரத்தத்தால். இயேசுவின் திரு ரத்தத்தால். அந்த திரு ரத்தத்தை அவ்வளோ முக்கியமானதுங்க, அவ்வளோ வல்லமை உண்டுங்க அதுக்கு. சரி, அடுத்து 34வது வசனம். 34வது வசனம். 34வது வசனம் என்ன? இந்த இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும்? யார் இவர்களுக்காக தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும்? ஒருத்தராலும் இவர்களுக்கு எதிராக எந்த விதமான தண்டனை தீர்ப்பும் அளிக்க முடியாது. ஏன், என்ன காரணம்? அந்த வசனத்திலே இருக்கு. 34வது வசனத்தில் எப்படி முடியுது பாருங்க. இயேசு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ. இப்போ சொல்லுங்க, யார் நமக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும்? ஒருத்தரால முடியாது. யாரும் நமக்கு எதிராக குற்றம் சாட்ட முடியாது, நமக்கு எதிராக எந்த விதமான தண்டனையும் தீர்ப்பும் அளிக்க முடியாது. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும், அப்படிதான் சொல்ல வேண்டும், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அவனுக்காக ரத்தத்தை சிந்திருக்கேன்ப்பா, நான் அந்த பொண்ணுக்காக ரத்தத்தை சிந்திருக்கேன், அவங்களுக்கு மன்னியும் தெரியாமல் செஞ்சிட்டாங்க, மன்னியும். அப்படி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரா? எவ்வளோ அற்புதமான ஒரு ஊழியத்தை இயேசு இப்போ செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக. இந்த பூமியில் தூய ஆவியானவர் நமக்குள்ளேருந்து ஒரு பெருமூச்சு விட்டு அவர் ஜெபிக்கிறாரு. விண்ணகத்தில் இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறாரு. நம்முடைய கேஸு ஒருபோதும் தோற்று போகாதுங்க, நாம் எப்பவுமே ஜெயிப்போம், அதை நம்பிக்கை தருகிறது. சரி, அடுத்து 35வது வசனம். அருமையான வசனம். 35வது வசனம். இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது ஏது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? எவ்வளோ ஆணித்தரமாக பவுலுடைய சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு. வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, இந்த மூன்றும் அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிச்சாருங்க. வேதனை, நெருக்கடி, இன்னல்கள். எவ்வளோ துன்புறுத்தப்பட்டார் அவர், பவுலுடையார் எவ்வளோ துன்புறுத்தப்பட்டார். சரி, அடுத்தது வேற என்ன பிரிக்க முடியாது? பட்டினியா, ஆடையின்மையா? இது நம்முடைய மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக தேவைப்படுகிறது, உணவும் ஆடையும். அது கூட இல்லாமல் போச்சுன்னா பவுல் எப்படி? ஏன்னா அவர் அனுபவிச்சார். பல நாட்கள் பட்டினியாக இருந்தார், பல வேளைகளில் தேவையான ஆடை இல்லாமல் இருந்தார், கடலில் இரவும் பகலும் இருந்தார். எவ்வளோ பட்டினியாகவும் ஆடையின்மையும். அடிப்படையான தேவைகள் கூட நமக்கு இல்லாமல் போகும்போது யாருங்க கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரிக்க முடியும்? கேட்குறாரு பாருங்க. அடுத்து இடரா, சாவா? சாவின் நிழலில் போயிட்டு வந்தவர் பவுலடிகளார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கலாம். அதுக்காக தான் பவுலடிகளார் எழுதியிருக்கிறாரு. நமக்கு எவ்வளோ வேதனையோ, நெருக்கடியோ, இன்னலோ, பட்டினியோ, அல்லது ஆடையின்மையோ, அல்லது இடரா, அல்லது எது நம்முடைய வாழ்க்கை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை ஆணிவேராகவும் உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் அமைத்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பை ஆணிவேராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் அமைத்து கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆணிவேர் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு செடிக்கும் மரத்திற்கும் அந்த ஆணிவேர் தாங்க எல்லாம் தாங்கி பிடிக்குது. அப்போ எது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆணிவேர்? கிறிஸ்துவுடைய அன்பு. கிறிஸ்து நம் மீது காட்டிய அந்த அன்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன், அடித்தளம் ஏது? கிறிஸ்துவுடைய அன்பு. எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை நாம் ஆணிவேராகவும்
அது நம்முடைய வாழ்வுக்கு அடித்தளமாகவும் அமைத்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? ஒன்றுமே பிரிக்க முடியாது. அதுதான் 35வது வசனம். அடுத்து 36வது வசனம். பொருட்டு ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறோம். பவுலடிகள் சொல்ற வார்த்தை பாருங்க. நிமித்தம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறோம், வெட்டப்படுகின்ற ஆட்டை போல நாங்கள் நிறுத்தப்படுகிறோம் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. பைபிள் எழுதியிருக்கு. அவங்களுடைய பைபிள் பழைய ஏற்பாடு. எங்க வருகிறது? திருப்பாடல் சாம்ஸ் 44 வசனங்கள் 22, 23. திருப்பாடல் 44, 22, 23 வசனங்கள். இது அங்கதான் இது வருகிறது. எனவே அன்பான சகோதர சகோதரர்களே, பவுல் அங்கே அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பயந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறோம், வெட்டப்படுகிற ஆட்டை போல நிறுத்தப்படுகிறோம், எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, காப்பாற்றுங்க, இரக்கம் காட்டுங்கன்னு அப்படி அங்கே சொல்கிறாங்க. இங்கே பவுலடிகளார், நாங்கள் பொருட்டு கடவுளை பொருட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம், வெட்டப்படுகிற ஆட்டை போல நாங்கள் நிறுத்தப்படுகிறோம். அதுக்கு என்ன? இப்படி நடந்தா கூட, இப்படி எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட, இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்கவே முடியாது. அப்போ அங்கே பழைய உடன்படிக்கை ஆளுங்களுக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம். நம்ம யாரும் பிரிக்க முடியாது. 37வது வசனம், அருமையான வசனம். இப்படி கடவுள் நம் சார்பாக செயல்படுவதால் நாம் எப்பொழுதுமே வெற்றி கொண்டவர்களாக இருப்போம். ஏன்? நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய விடாமுயற்சியில் அல்ல, நம்முடைய உபவாசம் அல்ல, நம்முடைய டேலண்ட் அல்ல, ஒன்றுமே அல்ல, நம்முடைய சக்தி அல்ல, ஒன்றும் அல்ல. கடவுள் நம் சார்பாக செயல்படுவதால் நாம் எப்பொழுதுமே வெற்றி அடைகிறோம். எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் வெற்றி வீரர்களாக வருகிறோம். அப்பா, ஜெயாளிகளாக வருகிறோம். எப்பவுமே வெற்றி. 37வது வசனம் பவுலடிகளார் அப்போ எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு பாரு. எனக்கு ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அவரும் ஒரு உற்சாகமாக இருக்கார். அவருடைய வாழ்க்கை எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. உண்மையாக சொல்கிறேன். அடுத்து 38, 39 வாசிங்கன்னா, அது கடைசி பகுதி. இன்னும் விடலை, இன்னும் கிறிஸ்துவோட அன்பு நம்மை பிரிப்பது எதுன்னு சொல்லி இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு பாருங்க. வாழ்வா சாவா, அது கூட பிரிக்க முடியாதான். பவுலடிகளார் சொல்வார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயம். இட்ஸ் எ கெயின். பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம், வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், இறந்தால் அது எனக்கு ஆதாயம். இட்ஸ் எ கெயின் ஃபார் மீ. அதாவது வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வாழ்ந்த கிறிஸ்து, ஆனால் மரித்தால் இறந்தால் அது எனக்கு எப்படி ஆதாயம்? அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்ய சில தடைகள் உண்டு. இந்த வீழ்ச்சியுற்ற இந்த உடலில் இருக்கும்பொழுது எனக்கு 100% கிறிஸ்துவை அன்பு செய்ய முடிய மாட்டேங்குது. சின்ன சின்ன தடைகள்லாம் வருது. ஆனால் இந்த உடலை விட்டு நான் போகும்போது, இந்த உலக வாழ்க்கை முடித்து போகும்பொழுது, நான் இறக்கும் பொழுது, அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவை முழுமையாக நான் அன்பு செய்ய முடியும், முழுமையாக அவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியும், அவரை நான் அறிந்து கொள்ள முடியும், அந்த அன்பை நான் ருசித்து பார்க்க முடியும். அப்போ எனக்கு அது லாபம் தானே. எனக்கு இவ்வளோ பெரிய லாபங்கிற, எவ்வளோ சந்தோஷம் சாவதில். இந்த உலகத்தோடு இந்த உடலை விட்டு போகிறது எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம், அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காரு. அப்போ வாழ்வா சாவா, வாழ்வா சாவா, அப்போ அது கூட கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அடுத்து 38வது வசனம் தொடர்ந்து, வான தூதர்களா அல்லது ஆட்சியாளர்களா, எதுவுமே இப்பொழுது உள்ளவையா அல்லது வரப்போவதா அல்லது மேலே இருப்பதா அல்லது ஆழத்தில் இருப்பதா, லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. அதாவது எந்த ஒரு சக்திக்கும், அதுதான் அங்கே சொல்கிறாரு 38, 39, எந்த ஒரு சக்திக்கும், இது மேலே உள்ள சக்தியாக இருக்கட்டும், பூமியில் உள்ள சக்தியாக இருக்கட்டும், பாதாளத்தில் உள்ள சக்தியாக இருக்கட்டும், இயற்கையில் எந்த சக்தியாக இருக்கட்டும், எந்த மனிதனாக இருக்கட்டும், சாத்தானாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வானதூதராக இருக்கட்டும், ஒன்றுமே நம்முடைய கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்று ஆணித்தரமாக அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அது 39வது வசனம் கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்க. அவர் எப்படி முடிக்கிறாரு? அதை எப்படி முடிக்கிறாரு? இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை உறுதியாக பிரிக்க முடியாது என்று நான் நம்புகிறோம். உறுதி.
நிச்சயமாக இந்த அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது என்று உறுதியாக நான் நம்புகிறேன். உறுதி 100%. அன்பானவர்களே, இந்த லிஸ்டெல்லாம் படித்து பார்த்தீங்க, இந்த வசனம் 31 39 முடிய வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுத்தக்கூடிய எல்லாமே அதில் அடங்கியிருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயப்படுத்தக்கூடிய அனைத்தையும் அந்த லிஸ்ட்டில் அடங்கியிருக்கு. அப்போ எப்பொழுதுதான் நமக்கு ஒரு பயம் வருகிறதோ இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், இதில் இந்த செய்தியை கேட்டு பாருங்கள், அந்த பயம் மாறிவிடும். ஏன்னா எல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கு மனிதர் பலர் காரியங்களை குறித்து பயப்படுகிறது. ஃபியர். இது பயத்திலிருந்து, எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இந்த வல்லமை உள்ள வார்த்தை இந்த வார்த்தைகள். ரோமியர் 8வது அதிகாரம் 31 39 முடிய. ஏன் அப்படி ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன்னா, இது என்னுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அனுபவம். எப்பவுமே எது வந்தால் என்ன வருகிறது, எனக்கு வேதனை தான் இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது, இன்னல்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து இதை என்னை பிரிக்க முடியாது. அந்த கல்வாரி அன்பில் நாம் என்னுடைய கண்களை பதிக்கும் போது, அந்த இயேசுவோடைய அன்பை நான் உள்ளத்தில் கொண்டு வரும்பொழுது, இது வேதனை இருக்குது உடல் ரீதியாக, ஆனால் அது என்னை கிறிஸ்துவ அன்பில் பிரிக்க முடியாதுன்ற ஒரு சக்தி, ஒரு உறுதி, மன உறுதி எனக்கு கிடைக்கிறது. அந்த பயம் நீங்கி போகிறது. செத்துட்டா என்ன, சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறந்துட்டா என்ன, பவுலுடைய சொன்னார், இறந்துட்டா எனக்கு லாபம்னு. இறந்துட்டா என்ன, அந்த கிறிஸ்துவோடைய அன்பால் நாம் தொடப்படும் பொழுது, ஆட்கொள்ளப்படும் பொழுது எவ்வளோ தைரியம் வருது பாருங்கள். உற்சாகமாக மீண்டும் வாழக்கூடிய அந்த சக்தியை நாம் பெறுகிறோம். அப்போ யாரெல்லாம் பயப்படுகிறீர்களோ, பல காரணங்கள் குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, அவர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் இந்த 31 39 முடிய வசனத்தை நல்லா அடிக்கடி வாசிங்க. இல்லைன்னா இந்த செய்தியை போட்டு கேளுங்க. எல்லா விதமான பயத்திலிருந்தும் இது நமக்கு விடுதலை தரும். டெலிவரன்ஸ். யாராலும், தீய சக்தியாலும், சாத்தானாலும், வியாதியாலும் ஒன்று நம்மை கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க முடியாது. அந்த ஆழமான அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 3:18. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவருடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம், நீளம் இதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அறிவு கெட்டாத இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் ஜெபிக்கிறார். இந்த அறிவுக்கு எட்டாத இந்த அன்பு, நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அந்த அன்பு, அது ஆழமானது. அது அறியும் போது என்ன ஆகுமா, பவுலுடைய சொல்றாரு, கடவுளின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 3:18 அந்த வசனம் இப்படிதான் முடியுது. கடவுளின் முழு நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்வோம். த ஃபுல்னஸ் ஆஃப் காட். கடவுளின் முழு நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்கள், ஜெபிங்க. அன்பு தந்தை இறைவா, இந்த கிறிஸ்துவின் அன்பை, உம்முடைய மகன் எங்கள் மீது காட்டிய அந்த அன்பை, அந்த அளவில்லாத அன்பை நாங்கள் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், அதன் வழியாக உம்மை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவும், பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வரம் தருவீரா? நிச்சயமாக கடவுள் இந்த ஜெபத்தை கேட்டு அந்த வரத்தை, அந்த அருளை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.